சற்று முன் வெளியான தகவல். எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு புதிய ரூல்ஸ் வந்தாச்சு. புக் செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. எல்பிஜி முன்பதிவு விதிகள் குறித்தும் குறிப்பாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 35 நாட்கள் காத்திருப்பு காலம் குறித்தும் பல செய்திகள் பரவி வருகிறது. ஆனால் தற்போது இந்த விதிகள் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தற்போது இந்த விதிகள் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது போன்று எவ்விதமான புதிய விதிகளும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் 35 நாட்கள் காத்திருப்பு காலம் குறித்த தகவல் முற்றிலும் தவறானது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்பொழுதும் முன்பதிவுக்கான அதே கால இடைவெளியே நடைமுறையில் உள்ளது. நீங்கள் நகர்ப்புறத்தில் வசிப்பவர் என்றால் அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்வதற்கு குறைந்தது 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும். கிராமப்புறங்களில் இந்த கால இடைவெளி 45 நாட்களாகவே தொடர்கிறது. இதை தாண்டி வேறு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சரி, குழப்பத்திற்கு என்ன காரணம் என்று இங்க பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முன்பதிவுக்காக காலக்கெடு மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் சமூக ஊடக அறிக்கைகள் மற்றும் பதிவுகளிலிருந்தே இந்த குழப்பம் தொடங்குகிறது. சிலர் பல்வேறு வகையான இணைப்புகளுக்கு வெவ்வேறு விதிகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தன. இத்தகவல்கள் உண்மையில்லை என அரசு விளக்கமளித்துள்ளது. புதிய வகைப்பாடோ கால அட்டவணையோ மாற்றப்படவில்லை. விநியோகம் சீராக இருப்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பதட்டத்துடன் சிலிண்டர்களை முன்பதிவு செய்யவோ அல்லது இருப்பு வைக்கவோ வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளன. சரி, எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு முறைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவு செய்யும் நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் முன்பை போலவே எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், தொலைபேசி அழைப்புகள், செயலிகள் அல்லது இணையதளங்கள் வாயிலாக உங்கள் சிலிண்டரை பதிவு செய்து கொள்ளலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது உங்கள் பதிவு செய்யப்பட்ட எண் மட்டுமே. சரி, பாரத் கேஸ் முன்பதிவு செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாரத் கேஸ் உங்கள் பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து 7715012345 அல்லது 7718012345 என்ற எண்களை அழைக்கலாம். அதே எண்களுக்கு எல்பிஜி என எஸ்எம்எஸ் அனுப்பலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த விரும்பினால் 1800224344 என்ற எண்ணை சேமித்து சேவையை தொடங்க ஹாய் அல்லது புக் என அனுப்பவும். சரி, ஹச்பி கேஸ் முன்பதிவு செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஹச்பி கேஸ் சேவையை பெற நீங்கள் 8888823456 என்ற எண்ணை அழைக்கலாம் அல்லது 9493602222 என்ற எண்ணிற்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கலாம் அல்லது 9222201122 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் வாயிலாகவும் முன்பதிவு செய்யலாம். இதற்கு நீங்கள் ஹாய் என்ற செய்தியை மட்டும் அனுப்பினால் போதும். அதே சமயம் பேடிஎம், போன்பே போன்ற செயலிகள் மூலமாகவும் ஹச்பி கேஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாகவும் ஆன்லைன் முன்பதிவு செய்யும் வசதியும் உள்ளது. சரி,
இந்தியன் கேஸ் முன்பதிவு செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் 7718955555 என்ற எண்ணிற்கு ரீஃபில் என செய்தி அனுப்பலாம் அல்லது IBRS சேவைக்கு அதே எண்ணை பயன்படுத்தலாம். 84 அல்லது 8454955555 என்ற எண்ணில் ஒரு மிஸ்டு கால் கொடுக்கும் வசதியும் உள்ளது. இல்லையென்றால் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்ய 7588888824 என்ற எண்ணிற்கு ரீஃபில் என அனுப்பவும். நீங்கள் இணையம் வழியாக முன்பதிவு செய்ய விரும்பினால் இந்தியன் ஆயில் செயலி அல்லது இணையதளத்தையும் பயன்படுத்தலாம். சரி, கேஸ் சிலிண்டர் புக் ஆகவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்களில் சிலிண்டர் புக் செய்வதில் பிரச்சனை இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் சென்னை, மதுரை, நாமக்கல், ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் கேஸ் புக்கிங் ஆகவில்லை. இருப்பினும் இப்போதைக்கு இந்த எண்களிலேயே புக்கிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்படி ஆகவில்லை என்றால் உங்களின் கேஸ் புக்கிங் அலுவலகத்திற்கு நேரில் சென்று தேவையான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும். முக்கியமான தகவல் என்னவென்றால், புதிய 35 நாள் விதி என்று எதுவும் இல்லை. நீங்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்து 25 நாள் மற்றும் 45 நாள் கால இடைவெளிகள் இப்போதும் நடைமுறையில் உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச செய்திகள் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். ஏன்னா நாங்கள் ரெகுலராக புதிய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் அங்கே போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஷனில் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் உடனே அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணால் போதும், நம்ம சேனலுக்குள்ளே போயிடும், வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.